ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐசிடி கான்செப்ட் தமிழ். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் புல்லட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சில்வர் புல்லட்னா என்னன்னு பார்க்கலாம். சில்வர் புல்லட்டை வந்து ஐசிடி என்ன சொல்றாருன்னா டைம் பேஸ் அல்காரிதம் ட்ரேடிங் மாடல்னு சொல்றாரு. ஸோ ஐசிடியில் இருக்கிற எல்லா மாடலுமே டைம் அண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதில் இது ஒன்று ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது 3 செக்ஷன்ல வந்து ஃபார்ம் ஆகும். என்னென்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா லண்டன் செக்ஷன் அண்ட் நியூயார்க் ஏஎம் செக்ஷன், நியூயார்க் பிஎம் செக்ஷன். ஸோ இந்த 3 செக்ஷன்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எவ்ரிடே இந்த 3 செக்ஷன்லயும் நமக்கு என்ட்ரி கிடைக்குமான்னு நோ கிடையாது. ஸோ அதே மாதிரி வீக்லி 2 or 3 டேஸ் தான் வந்து இது வந்து என்ட்ரி கொடுக்கும். ஸோ அந்த என்ட்ரியும் எல்லா செக்ஷன்லயும் என்ட்ரி கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ என்ட்ரியே கொடுக்காத ஸ்ட்ராட்டஜியை நான் ஏன் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸோ அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி செட்டப். ஸோ வீக்லி ஒரு 2 செட்டப் கிடைச்சாலும் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து கம்மியாகாம நீங்க வந்து ப்ராஃபிட்லயே இருப்பீங்க. ஸோ அதனாலதான் இது வந்து ரொம்ப பாப்புலரான ட்ரேடிங் செட்டப் இது. ஸோ இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து 20 to 30 பிப் வரைக்கும் ஸ்கேல்பிங்ல கொடுக்கும். அதாவது இந்த சில்வர் புல்லட் 20 to 30 பிப் வரைக்கும் ஸ்கேல்பிங்ல கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்தெந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் இந்த சில்வர் புல்லட் வந்து பாக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸோட லிக்விடிட்டியை பார்க்கும். அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் செக்ஷனோட ஹைஸ் அண்ட் லோஸை பார்க்கும். தென் தேர்ட் வந்து வீக்லி ஹைஸ் அண்ட் லோஸை பார்க்கும். அப்புறம் ஓல்டு கரண்ட் ஓப்பனிங் கேப் வந்து இது வந்து லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த 20 to 30 பிப் ரேஞ்சுக்குள்ள நான் சொன்ன இந்த 4 லிக்விடிட்டிஸ்ல எந்தெந்த லிக்விடிட்டிஸ் வருதோ அந்த லிக்விடிட்டிஸ்ல வந்து உங்களோட எக்ஸிட், அதாவது உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த என்ட்ரி மாடல் பாத்தீங்கன்னா ஐசிடி 2022 கிளாசிக்கல் ஆப்டிமல் என்ட்ரி மாடல் தான் இதுல வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஐசிடி 2022 மென்டர்ஷிப் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா. ஸோ இதோட கிளாசிக்கல் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எப்படி இருக்கும்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைமிங்கை பத்தி ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங்கை பத்தி பாத்தீங்கன்னா லண்டன் ஓப்பன் சில்வர் புல்லட் வந்து 3 AM to 4 AM நியூயார்க் லோக்கல் டைம்ல வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இந்த 16 மினிட் விண்டோ 3 AM to 4 AM ஓகேங்களா. ஸோ இந்த நியூயார்க் லோக்கல் டைம் இருக்கு இல்லையா, இந்த 16 மினிட் விண்டோ. ஸோ இந்த 16 மினிட் விண்டோக்குள்ளதான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, இந்த 3 AM to 4 AM விண்டோக்குள்ள மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். நம்மளோட எக்ஸிட் வந்து இந்த 16 மினிட் விண்டோவை தாண்டி கூட இருக்கலாம், பட் ஆனா லிக்விடிட்டியில இருக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி மட்டும்தான் இந்த 16 மினிட் விண்டோக்குள்ள இருக்கணும். நம்மளோட எக்ஸிட் வந்து அந்த 16 மினிட் விண்டோவை தாண்டி கூட இருக்கலாம், பட் ஆனா நமக்கு வந்து அந்த லிக்விடிட்டியில இருக்கணும் நம்மளோட எக்ஸிட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூயார்க் ஏஎம் செக்ஷன் சில்வர் புல்லட். ஸோ இது வந்து எத்தனை மணிக்கு நடக்கும்னு பாத்தீங்கன்னா 10 AM to 11 AM. ஸோ இந்த டைம்ல தான் வந்து நியூயார்க்கோட ஏஎம் செக்ஷன் சில்வர் புல்லட் நடக்கும். ஸோ அதை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட பிஎம் செக்ஷன் சில்வர் புல்லட். ஸோ இது வந்து 2 PM to 3 PM நியூயார்க் லோக்கல் டைம்ல நடக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மூணுமே இந்த 16 மினிட் விண்டோக்குள்ள தான் நமக்கு என்ட்ரி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 16 மினிட் விண்டோக்குள்ள தான் நமக்கு என்ட்ரி இருக்கணும். நம்மளோட எக்ஸிட் வந்து அந்த 16 மினிட் விண்டோ விட்டு தாண்டியே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சில்வர் புல்லட்னா அந்த 16 மினிட் விண்டோக்குள்ளேயே என்டர் ஆகி அந்த 16 மினிட் விண்டோக்குள்ளேயே நம்மளோட எக்ஸிட்டும் ஆகணும்னு நினைப்பாங்க, பட் ஆனா கிடையாது. ஸோ இதுதான் ரியல். ஓகே, இப்போ வந்து சார்ட்ல வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி தெரியாதவங்களுக்கு. ஸோ இதுதான் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு டேவோட லோன் கன்சிடர் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஸோ பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா டேவோட லோவை பிரேக் பண்ணி பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குது. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தோம்னா பிரைஸ் வந்து இந்த லெக்குக்கு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எடுக்கும். அதாவது இந்த ஹை டு இந்த லோக்கு ஆப்டிமல் என்ட்ரி எடுக்கும். ஸோ இதை தான் வந்து கிளாசிக்கல் ஆப்டிமல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐசிடி 2022 ஆப்டிமல் என்ட்ரி வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நமக்கு சில்வர் புல்லட்டும் வந்து அந்த 16 மினிட் விண்டோக்குள்ள இப்படிதான் நமக்கு என்ட்ரியும் கொடுக்கும். ஸோ இதை வந்து 16 மினிட் விண்டோவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கொடுத்துருச்சு ஓகேங்களா. அண்ட் தென் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் பிரைஸ் வந்து ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எடுக்குதான்னு பார்க்கணும். அதாவது 60 to 79% லெவல தான் வந்து ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. தென் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட எக்ஸிட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸோ அல்லது ப்ரீவியஸ் செக்ஷனோட ஹைஸ் அண்ட் லோஸோ இருக்குதான்னு பார்த்து நம்மளோட டார்கெட்டை வந்து அதுல ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் என்ட்ரி மாடல். ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மாடல். ஸோ சிம்பிள் என்ட்ரி மாடலா இருந்தாலுமே இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மாடல். ஸோ அதனாலதான் இந்த கான்செப்ட் வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்கு ஐசிடி பார்த்தீங்களா. ஸோ இதோட சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட ஏஎம் செக்ஷன் சில்வர் புல்லட். ஸோ டைம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் 10 AM to 11 AM நியூயார்க் லோக்கல் டைம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து 10 AM to 11 AM இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 16 மினிட் டைம் விண்டோக்குள்ள நம்ம எப்படி என்ட்ரி பார்க்கறதுன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்கும். இப்போ நீங்க புல்லிஷ்னா இந்த 16 மினிட் விண்டோக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆல்ரெடி இங்கேயே கொடுத்துட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் சில்வர் புல்லட் கன்ஃபர்மேஷனுக்காக நமக்கு வந்து இங்க பார்க்கணும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. அண்ட் தென் அகைன் பிரைஸ் ஒரு ஹையை கிரியேட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூவும் கிரியேட் பண்ணுது பிரைஸ் இல்லையா. ஸோ இந்த ஃபேர் வேல்யூக்கு பிரைஸ் வந்து கரெக்டா ரியாக்ட் ஆகுது. இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு ஃபிபனாச்சி போட்டோம்னா ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியும் கிடைக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் 62% லெவல்ல வந்து பிரைஸ் வந்து எக்ஸாக்டா டேப் பண்ணி
பிரைஸ் வந்து மூவ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சோ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எதுவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹை நெக்ஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி வந்து இதுதான் இல்லையா? சோ இந்த செக்ஷன் ஹைய வந்து நம்ம மார்க் பண்ணி நம்மளோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? சோ ஃபேர் வேல்யூவோட மேல இருக்கணும். சோ நம்மளோட எக்ஸிட் வந்து சோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்க பிளேஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட எக்ஸிட்ட வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு 1:2.5 ரேஷியோல ஒரு எக்ஸாக்ட்டான ட்ரேடு, ஒரு சூப்பர்பான ட்ரேடு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 பிப் வரைக்கும் நமக்கு இந்த ட்ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் ஒரு சில்வர் புல்லட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இருக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து எவ்ரிடே ஹேப்பன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, எவ்ரிடே மார்க்கெட்ல வந்து இந்த சில்வர் புல்லட் கிடைக்காது. சோ வீக்லி ஒரு 2 ஆர் 3 டேஸ்ல வந்து உங்களுக்கு சில்வர் புல்லட் கிடைக்கும். வீக்லி ஒரு 2 ட்ரேட் நீங்க சில்வர் புல்லட்ல எடுத்தாலே நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸான ரேஞ்சில தான் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த சில்வர் புல்லட்ட நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்கணும். அதுக்கப்புறம் 10 AM to 11 AM அதாவது நியூயார்க்கோட AM செக்ஷன்ல வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் பிரைஸ். அண்ட் தென் பிரைஸ் வந்து இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பை லிமிட் போட்டு வெயிட் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலுக்கு கீழே. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நியூயார்க்கோட பிஎம் செக்ஷன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட பிஎம் செக்ஷன் சில்வர் புல்லட். ஸோ டைம் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன் 2 PM to 3 PM நியூயார்க் லோக்கல் டைம். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். பிரைஸ் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பண்ணிருக்கு. அதாவது இந்த 2 PM to 3 PM ரேஞ்சுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்திருக்கு. அண்ட் தென் பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நம்ம ஃபிபனாச்சி போட்டோம்னா பிரைஸ் வந்து 50% கீழே, அதாவது ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி லெவல்ல என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணி அந்த ஃபேர் வேல்யூக்கு ரியாக்ட் ஆகி அண்ட் தென் அகைன் பாத்தீங்கன்னா இங்க தெரியும் நம்மளோட என்ட்ரி இங்க இருக்கு. ஓகேங்களா? அந்த 16 மினிட் விண்டோக்குள்ள இருக்கு. பட் ஆனா நம்மளோட எக்ஸிட் பாத்தீங்கன்னா 16 மினிட் விண்டோ விட்டு தாண்டி இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸிட். அண்ட் தென் இது வந்து என்னோட செகண்ட் ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், இது வந்து செகண்ட் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ட்ரி பார்க்கணும். ஓகேங்களா? உங்களோட என்ட்ரி மட்டும் தான் இந்த 16 மினிட் விண்டோக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேர் வேல்யூ பிரைஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபேர் வேல்யூக்கு பிரைஸ் வந்து கீழே இறங்கி வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளோட பை லிமிட்டையோ அல்லது செல் லிமிட்டையோ பிளேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில்வர் புல்லட் என்ட்ரி கொடுக்கும்போது இந்த என்ட்ரி வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியா இருக்கும். ஸோ யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு சில்வர் புல்லட்டை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்கு வந்து லாட் ஆஃப் பிராக்டிஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில்வர் புல்லட்டை பத்தி தெரியாதவங்க நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய லெக்சர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க. அண்ட் தென் நிறைய சர்ச் பண்ணுங்க. ரியல் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்றீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணணும். ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் வந்து அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்க கன்சிஸ்டன்ஸா அதுலயே நீங்க அனாலிசிஸ் பண்ணி அதுலயே நீங்க ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. சில்வர் புல்லட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்னும் நிறைய வீடியோ போடலாம் சில்வர் புல்லட்டை பத்தி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் யாரெல்லாம் ஐசிடியை தமிழ்ல கத்துக்கணுமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். பாய்.